friends, welcome to Grey Solution Talks. For today's video, we are going to see example 2.7, 2.8, 2.9 and 2.10. So let's get into the video. Example 2.7. In the given factor tree, find the numbers m and n. So here there is ஒரு ஃபேக்டர் ட்ரீ வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து நம்ம எம்னா என்ன நம்பர் அண்ட் என் வந்துட்டு என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் திங், ஹியர் லெட்ஸ் see the factor tree. ஸோ இதுதான் நம்மளோட ஃபேக்டர் ட்ரீ அண்ட் இதில் வந்துட்டு நம்ம இந்த எம் அண்ட் என் இந்த ரெண்டுத்தையும் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் அவங்க கொடுத்துருக்கிறது என்னென்னா எம் அண்ட் எம்மோட ஃபேக்டர்ஸ் என்ன 2 அண்ட் இங்கே ஏதோ ஒரு நம்பர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சிம்பலைஸ் பண்ணுறதுக்கு தான் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ சிமிலர்லி ஃபார் இந்த நம்பரோட ஃபேக்டர் வந்து 3 இன்ட்டு சம்திங் அண்ட் இந்த நம்பரோட ஃபேக்டர் வந்துட்டு 5 இன்ட்டு சம்திங் அண்ட் இந்த பாக்ஸோட ஃபேக்டர் வந்துட்டு 5 இன்ட்டு 2ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 5 இன்ட்டு 2 பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 5 2s are என்ன, இந்த பாக்ஸ் வந்துட்டு 10ஆக தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ 5 இன்ட்டு 2s are, ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பாக்ஸ் என்னது 10. 5 2s are 10ன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் திங் 5 இன்ட்டு 10. ஸோ இந்த நம்பரை நம்ம கண்டுபிடிச்சதுனால இது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ n is equal to nothing but 5 into 10. Right? So 5 into 10 is nothing but 50. So n is equal to 50. So இந்த இடத்துல என்னது n is வந்து 15 சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். Right? And then இப்போ 3 into 50 தான் இந்த பாக்ஸாக இருக்கும். ரைட்? கரெக்டா? ஸோ 3 into 50 is nothing but 150. So இந்த பாக்ஸ் is nothing but 150. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம். 2 into 150 தான் நம்மளோட m. கரெக்டா? ஸோ m is equal to 2 into 150. Right? So 2 into 150 நமக்கு எவ்வளோனா 300. So m is equal to 300. So therefore n is equal to 50 and m is equal to 300. Right? So இதுதான் நம்மளோட ஆன்சர். Now let's get into our example 2.8. Example 2.8. Can a number 6 power n and n being a natural number end with the digit 5? Give reason for your answer. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு நம்பர் 6 பவர் n, ஏதாச்சும் ஒரு நம்பர். ஓகேவா? 6 பவர் n வந்துட்டு அதில் இருக்க n பீயிங் அ நேச்சுரல் நம்பர் end with a digit 5. ஸோ இந்த நம்பர் வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணால் எண்டில் வந்து 5 வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நம்ம 6 இருக்குது, n இருக்குது. ஸோ இப்போ n equal to ஏதாச்சும் ஒரு நம்பர் போடுவோம். ஸோ n equal to 2ன்னு போடுவோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல 6 ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ 6 ஸ்கொயர்னா என்ன, 36. ரைட்? ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு நம்பரில் நமக்கு லாஸ்ட் நம்பர் 5ன்னு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கான ரீசனையும் கேட்டிருக்காங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஹியர் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 6 பவர் n கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 2 into 3ன்னு எழுதலாம். கரெக்டாக? ஸோ இந்த 6 வந்துட்டு 2 into 3. ஸோ 2 3s are 6 தானே. ஸோ 2 into 3 பவர் n. ஸோ இதையும் நம்ம எப்படி இந்த பவரை வந்துட்டு பிரிக்கலாம்னா 2 பவர் n into 3 பவர் n. ஸோ இதில் வந்துட்டு பவர் சேமாக இருந்தால் பேஸை வந்து மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குல்ல, அந்த மாதிரி. ஓகே, ஸோ 2 பவர் n into 3 பவர் n இந்த மாதிரி எழுதலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மல்டிபிள்ஸில் வந்து 2 இருக்குது. ஸோ இப்போ ஏதாவது ஆட் நம்பரை வந்து நம்ம இப்போது 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா, இப்போ நம்ம 5ன்னு எடுத்துக்கலாங்களே, 5 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10 விச் இஸ் அ ஈவன் நம்பர். ஸோ வேறு ஏதாவது நம்பர் 7 இஸ் அன் ஆட் நம்பர். ரைட்? ஸோ ஆட் நம்பரை இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 7 2s are என்ன, 14. இது ஒரு ஈவன் நம்பர். ஸோ நம்ம ஆட் நம்பரை எந்த ஈவன் நம்பரை வச்சு மல்டிப்ளை பண்ணாலும் அதோட ஆன்சர் வந்து எப்போவுமே ஈவன் நம்பராக தான் இருக்கும். ரைட்? ஸோ இப்போ இங்கே வந்துட்டு 7 into 5 ரெண்டுமே ஆட் நம்பர் பண்ணால் 35 வருதா? ஸோ இட்ஸ் அன் ஆட் நம்பர். ஸோ ஈவன் நம்பர் கூட நம்ம ஏதாவது ஆட் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துட்டு ஈவன் தான் வரும். ஓகேவா? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நவ்
ஹியர் இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது. 2ஆல் ஒரு ஆட் நம்பர் ஆட் ஆகிருக்கு, ஐ மீன் மல்டிப்ளைட் ஆகிருக்கு. அதாவது திஸ் ஆட் நம்பர் இஸ் மல்டிப்ளைட் பை அன் ஈவன் நம்பர். தென் யூ கேன் சே திஸ் த ஆன்சர் வில் பி an ஈவன் நம்பர், ரைட்? ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, த நம்பர் end with digit 5. ஸோ digit 5ல் எண்ட் ஆகிற எல்லா நம்பருமே என்னவாக இருக்கும், ஆட் நம்பராக தான் இருக்கும், ரைட்? ஸோ நமக்கு ஆன்சர் 5 எதுலேயுமே வராது. பிகாஸ் இங்கே வந்து 2 வந்து மல்டிப்ளை, அதாவது ஒரு ஈவன் நம்பர் வந்துட்டு மல்டிப்ளை இதில் வந்து இருக்குது. ஸோ நம்ம என்ன எழுதலாம், 2 is a factor of 6 power n. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 வந்துட்டு என்னது, ஒரு ஃபேக்டர், கரெக்டாக? ஸோ 2 into 3 தான் நமக்கு 6. ஸோ 2 is a factor of 6 power n. ஸோ 6 power n வந்துட்டு ஆல்வேஸ் ஈவன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ 2ஆல் எந்த ஆட் நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ 6 power n will be always even, ஓகேவா? since 2 is a factor of 6 power n. ஸோ therefore என்ன சொல்லணுமா, hence 6 power n cannot end with the digit 5 because 6 power 1 வந்து ஈவன்ன்றதுனால 5 digit 5ஆல் எப்பவுமே end ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ this is our reason. Now let's go to example 2.9. Example 2.9 is 7 into 5 into 3 into 2 plus 3 a composite number. Justify your answer. ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்க நம்பர் வந்து காம்போசிட் நம்பர்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். ஸோ காம்போசிட் நம்பர்னால் என்னென்னா, இட்ஸ் நத்திங் பட் ஆப்போசிட் டு our prime numbers. ஸோ இங்கே காம்போசிட் நம்பர்னால் என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ்னால் ஃபர்ஸ்ட் என்ன, இப்போ ஏதாச்சும் நம்பர் இப்போ 3 இருந்துச்சுன்னா இதோட ஃபேக்டர்ஸ் என்ன, 3 into 1 இல்லைனா 1 into 3. ஸோ அதோட ஃபேக்டர் வந்து 1 மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 into 1 ஆர் 1 into 5, அது இதோட ஃபேக்டர் 1ஆக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட ப்ரைம் நம்பர். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7னா என்ன, 7 into 1 and 1 into 7, இந்த மாதிரி தான் அது மல்டிபிள் ஆகும். ஸோ இதோட ஃபேக்டர் வந்து 1. ஸோ இதெல்லாம் தான் நம்ம ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஆப்போசிட் டு திஸ் காம்போசிட் நம்பர்னால் என்ன, இப்போ நம்ம 4ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன். ஸோ 4னா 1 into 4 4, இல்லை 4 into 1 வந்துட்டு 4, இல்லை 2 into 2 வந்துட்டு 4. ஸோ இந்த மாதிரி 1 மட்டுமே அதோட டிவிசிபிள் டிஜிட்டாக இல்லாமல் இங்கே 2 இருக்குல்ல, ஸோ இதை வந்து காம்போசிட் நம்பர்னு சொல்கிறாங்க. வேறு எக்ஸாம்பிள்னால் 6 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 into 6, அதே மாதிரி 6 into 1 6, 2 into 3 வந்துட்டு 6 and 3 into 2 வந்துட்டு 6. ஸோ இப்போது இத்தனை டிவிசிபிள் நம்பர்ஸ் இருக்குது, ரைட்டா? இங்கே 1 இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது. ஸோ 6க்கு வந்துட்டு இத்தனை நம்பர் டிவிசிபிள் ஆகும். ஸோ இதுக்கு பேரும் என்னது, காம்போசிட் நம்பர்ஸ். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம், நம்ம இப்போ 12 எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு வந்து நிறைய இருக்கும். ஸோ 12 into 1 ஒன்று இருக்குது, நெக்ஸ்ட் 6 into 2 இருக்கும், அண்ட் தென் 4 into 3 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிவிசிபிள் ஆகுதுல்ல. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் காம்போசிட் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் நம்பர்ஸ் ஆர் கால்ட் காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்வாங்க. அண்ட் தென் தீஸ் நம்பர்ஸ் ஆர் கால்ட் ப்ரைம் நம்பர்ஸ், ரைட்? ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, இப்போ கொடுத்துருக்க இந்த நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா இது வந்துட்டு நமக்கு காம்போசிட் நம்பராக இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் தென் we have to justify our answer. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் இதை முதல்ல செக் பண்ணிடலாம் வெதர் இட்ஸ் அ காம்போசிட் நம்பர் ஆர் நாட், அண்ட் தென் வி கேன் ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 7 into 5 into 3 into 2 plus 3. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஜிட், அதாவது இது எல்லாமே மல்டிப்ளைடில் இருக்குல்ல. ஸோ ஈஸியாக இதை மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ இது ஒரு டிஜிட்டாக இருக்கும், இது இன்னொரு டிஜிட்டாக இருக்கும், விச் இஸ் செப்பரேட்டட் பை ப்ளஸ், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு calculate this and then you have to calculate this. So before that you can see in this digit we have a number 3 and here also we have a number 3. So let's take 3 common. ஓகேவா? இது மல்டிப்ளைடில் தான் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக 3 காமனாக வெளியில் எடுத்துடலாம். ஸோ நான் 3 காமனாக வெளியில் எடுக்கிறேன். ஸோ அப்போது என்ன இருக்கும், பேலன்ஸ் 3 into, ஸோ பேலன்ஸ் டேர்ம் என்ன, 7 into 5 into 2. ஸோ 7 into 5 into 2 ஒன்று இருக்குது. ஸோ இது ஒரு டேர்ம் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, 1. அதாவது 3 வெளில எடுத்துட்டோன்னா இங்கே என்ன இருக்கும், 1 இருக்கும், கரெக்டாக? ஸோ இதுதான் நமக்கு பேலன்ஸ் இருக்குது. Now let's multiply. 7 into 5 are 35 and 35 2s are 70 and 70 plus 1 will get 71. So here you can see that 71 is multiplied by 3.
ரைட். அப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், இது ஒரு காம்போசிட் நம்பர்னு சொல்லலாம். பிகாஸ் ப்ரைம் நம்பராக இருந்துச்சுன்னா 1ஆல் மட்டும்தான் மல்டிப்ளை ஆகிருக்கும். பட் 71 into 3 அப்போது இதை என்ன சொல்லலாம், நம்ம காம்போசிட் நம்பர்னு சொல்லலாம். ரைட். ஸோ therefore you can write it as, since the given number can be factorized in terms of 2 primes, it is a composite number. So இப்படி எழுதலாம். Because here you can see that 71, I mean this number is factorized by 3 into 71, அதாவது ரெண்டுமே ப்ரைம் நம்பர் தான். ஸோ திஸ் கேன் பி செட், இதை வந்துட்டு என்னென்னு சொல்லலாம், நம்ம காம்போசிட் நம்பர்னு சொல்லலாம். பிகாஸ் ப்ரைம் நம்பர்ஸ்னால் அது வந்து நம்பர் 1ஆல் மட்டும்தான் மல்டிபிள் ஆகும். ரைட். ஸோ இங்கே வந்துட்டு 3ஆல் மல்டிப்ளை ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம காம்போசிட் நம்பர்னு சொல்லலாம். ஓகே. Now let's get into our example 2.10. Example 2.10, a and b are two positive integers such that a power b cross b power a is equal to 800. Find a and b. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது என்னென்னா a and b வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் மட்டும் சொல்லிட்டாங்க. ஸோ ஓகேவா, பாசிட்டிவ் இன்டீஜர் such that a power b cross b power a வந்து is equal to 800. அண்ட் இங்கே வந்து a என்னது b என்னதுன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இவங்க கொடுத்துருக்க ஒரே நம்பர் வந்து என்னது, 800. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ரைட் 800 here and then we are going to take LCM. ஸோ ஏன்னா நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம், அதுக்கு நமக்கு LCM எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 2 ட்ரை பண்ணலாம் பிகாஸ் திஸ் இஸ் அன் ஈவன் நம்பர். ஸோ லெட்ஸ் ட்ரை ஃப்ரம் 2. ஸோ 2னா 2 4s are 8 and இங்கே 2 0. ஸோ லெட்ஸ் புட் இட் ஹியர் and then next let's take 2 since this is also an even number, 2, and here it will be 2 2s are 4 and இங்கே இருக்க 0 அப்படியே போடுறோம். And then again a 2, so 2 1s are 2 and இங்கே இருக்க 0 அப்படியே போடுறோம். And then again this is an even number, so 2 5s are, first இங்கே இருக்க ரெண்டு நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ 2 5s are 10 and இங்கே இருக்க 0 அப்படியே போட்டுருவோம். Then this is also an even number, so let's take 2. So 2 and here 250, first thing 2s are 4 and balance 1. So 2 5s are, we'll get an answer 10. And now this is a odd number and இங்கே வந்து லாஸ்ட் எண்டிங்கில் 5 இருக்கிறதுனால நம்ம 5 டேபிள் யூஸ் பண்ணலாம். 5, so 5 5s are 25. Right. So finally 5 1s are 5. Right. So now இப்போ கிடச்சிருக்க ஃபேக்டர்ஸ் எல்லாம் எடுத்து எழுதலாமா. 2 into, so how many 2, 1 2 3 4 5 2s, so 2 into 2 into 2 into 2. So there are 5 2s here and then 2 5s, so 5 into 5. Right. So இந்த மாதிரி இருக்கு. So here our number is 800. Right. So 800 is equal to 2 into power, here you can see there is 5 2s, right, 1 2 3 4 5. So you can write it as 2 power 5 here, into here there is a 5 and there are 2 5s here, so we can write it as 5 power 2. Right. In question they have given us a power b into b power a is equal to 800. ஸோ இதுதான் நம்ம கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா a பவர் பின்றாங்க. ஸோ அதை நம்ம இதுவாக எடுத்துக்கலாம், அதாவது a பவர் b. அப்போ a வந்துட்டு என்னது 2 and b வந்துட்டு 5. ஸோ நம்ம எழுதலாம் a is equal to 2 இருந்துச்சுன்னா தென் b is equal to என்னவாக இருக்கும், 5 இருக்கும். ரைட். ஸோ இந்த ரெண்டுத்தையும் தான் நம்ம இப்போ கம்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் திங் என்ன, ஏ இருக்குது. ஸோ இங்கே ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குது, 2 இருக்குது. அண்ட் தென் செகண்ட் திங் அங்கே பி இருக்குது அண்ட் இங்கே பி இருக்க இடத்துல 5 இருக்குது. ஸோ நான் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் பி ஈக்குவல் டு 5னு எழுதியிருக்கேன். ஸோ த நெக்ஸ்ட் திங் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேளை இது வந்துட்டு 2 power 5 cross 5 power 2 அப்படின்னு இல்லாமல் இன்கேஸ் 800 is equal to 5 power 2 cross 2 power 5. ஸோ ரெண்டுமே சேம் தானே. நான் ஜஸ்ட் என்ன பண்ணால் ஆல்டர்னேட் பண்ணி சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இது ஒரு வேளை இந்த மாதிரி மெத்தடில் இருந்துச்சுன்னா தென் இப்போ இந்த ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணுங்கள்.
Now we will get here in the place of A we have 5, right? So let's write A is equal to 5, and then here in the place of B we have 2. So B is equal to 2, right? So நமக்கு என்ன answer கிடைச்சிருக்கு? A is equal to 2, and so therefore the answer is A is equal to 2 and B equal to 5, or we'll get A is equal to 5 and B is equal to 2. So this is our answer. So that's it for this video, guys. Thank you so much for watching. If you enjoyed this video, please hit the like button and make sure to subscribe. See you in the next video. Bye.